அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கு மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம எதையுமே பங்குச்சந்தைங்கிறத மேக்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கணக்கின் அடிப்படையில் தான் அது இயங்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை சார்ந்து உங்கள் பகுதியிலேயே தெரிஞ்சவங்க எங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே போய் கற்றுக்கோங்க. அப்படி இல்லை நீங்களே கற்றுக்கணும்னு ஒருத்தர்கிட்ட போய் கிளாஸுக்கு போய்க்கெல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே ஓனா மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட்லேருந்து படித்து தெரிந்து கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும். அப்போ என்ன, அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும், அவ்வளோதான். அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் அதை நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் யார் சொல்கிறதையும் நம்பி எந்த ஒரு வர்த்தகம் பண்ணாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு அது கூட மேட்ச் இந்த இது கூட மேட்ச் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி யார் சொல்கிறதையும் பங்குச்சந்தையில் மட்டும் நம்பாதீங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நம்ம 24,300 புட்டு 132 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 132 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? சரி பாருங்க, இன்னைக்கு காலையில் இருந்த மார்க்கெட்டு இங்கே இங்கிருந்து திரும்பி ஏன் இங்கிருந்து திரும்பி, அதுக்கான காரணங்கள்லாம் வேணும் நமக்கு. எதுவும் மொத்தமாக திருப்பிடாது. இங்கிருந்து போன மார்க்கெட்டு நம்ம 132ல என்ன செய்யுது பாருங்க. 132ல என்ன மேலே இருக்கு, அப்போ மேலே இருக்கா, இது ஃபால்ஸாக கூட இருக்கலாம், ட்ராப். இப்போ கீழே இங்கே வந்தது ஃபால்ஸ், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கீழே ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டை திருப்பி மேலே கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அதுவும் கணக்கு தான். அதை வைத்து தான் அதை நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போது இங்கே எடுத்தது இங்கிருந்து போயிட்டு ஏன் இங்கே திரும்பிடுச்சு மார்க்கெட், அந்த விடை தெரியணும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல, இந்த இடத்துல வரும்பொழுது உங்களுடைய டிசிஷன் எடுத்துக்கோ, முடிவு எய்தர் சைடு. நீங்க எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு எடுத்து அதுல உங்களுக்கு எவ்வளவு தேவை அது வரைக்கும் உங்க இந்த ஃபுல்லா பிடிச்சிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவை அன்னைக்கு, அவ்வளவுதான். எடுத்துட்டு வெளியே போயிடணும். ஆப்ஷன் பையர் இதுல டைம் எல்லாம் இருக்கு, எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும்லாம் இருக்கு, அந்த டைம்ல தான் ட்ரேட் பண்ணணும். புரியுதுங்களா? மொத்தமாலாம் போயிட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு மார்க்கெட்டுங்கிறது அதனுடைய புள்ளிகள் வரும்பொழுது மட்டுமே பிரீமியம் கொடுக்கப்படும். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்க அதனால எப்படி ஏறி இருக்காரு பாருங்க. வித்தின் ஒரு 1/2 hour 40 minutesக்குள்ள ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? சரி, விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஏன் திரும்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், ஆனா தெரியாது, விட்டுருங்க. யூடியூப்ல எகைன் இந்த இடம் வரும்போது தான் நீங்க முடிவு எடுக்கணும். கரெக்டா? நான் யூடியூப்ல வீடியோல சொல்லிக்கிறேன், 132 வந்தாதான் நீங்க முடிவு எடுக்கணும். இப்ப எகைன் இங்க வரும்போது என்ன ஆகுது பாருங்க, கீழே இறங்கிட்டாரு. அப்ப மார்க்கெட் ஏறி இருக்கும். கரெக்டா? நம்ம மார்க்கெட்டை போய் பார்க்க தேவையில்லைங்க. ஓகேங்களா? அப்ப இவர் இறங்குறாரு, மார்க்கெட் ஏறி இருக்கும். அப்போ கால் ஒருத்தரை நீங்க பயப்படணும், அவரை எந்த விலையில வாங்கி பயப்படணும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிந்தால்தான் நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும். ஓகேங்களா? வீக்லி லெவல்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் அடுத்த வீடியோல போடுறேன். அப்புறம் நம்ம கிளாஸ் டீடைல்ஸ் கூடிய விரைவில் நான் அனௌன்ஸ் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.